This video is sponsored by EduQuest. EduQuest பற்றிய full details உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினசாதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்களும் பணக்காரர் ஆக உதவும் 10 முக்கியமான விதிகள் பற்றி பார்க்கலாம். இந்த 10 விதிகளை பின்பற்றினால் நீங்களும் எதிர்காலத்தில் பணக்காரர் ஆகலாம். முதலில் பார்த்தோம்னா, செலவுகளை கணக்கில் கொள்ள வேண்டும். அதாவது வருமானத்தை விட செலவுகளை குறைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தேவையற்ற விஷயங்களில் பணத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு ரூபாயையும் நீங்கள் திட்டமிட்டு செலவிட கற்றுக்கொள்ளணும். இரண்டாவதாக பார்த்தோம்னா, முதலில் முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு செலவு செய்யணும். அதாவது வாரந்தோறும் அல்லது மாதாந்தம் சம்பளம் வந்ததும் முதலீடு செய்வதும் முதலாவதாக இருக்கணும். அதாவது அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள மீதமுள்ள பணத்தில் வைத்து நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா, பல ஆதாய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னா, பல ஆதாய வாய்ப்புகள்லாம் என்னன்னா, ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் உங்களுக்குன்னு சைடு இன்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சைடு இன்கம்னால் அதாவது நீங்கள் ஒர்க்கே செய்யலனாலும் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. பேசிவ் இன்கம்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெயினாக ஒரு ஒர்க்கு செய்கிறீங்க, அது இல்லாமல் நீங்கள் சைடு இன்கமாக பிஸ்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் வேறு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிலாம் ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுத்து செய்யலாம். அப்படின்லாம் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணலாம். யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேசிவ், அதாவது பிளாக் போஸ்ட் மூலிமா நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சைடு இன்கம் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான்காவதாக முடிவுகள் எடுக்கும் முன் அறிவுடன் சிந்திக்கணும். அதாவது பணம் தொடர்பான முடிவுகளை உணர்வுகளுடன் அல்ல, அறிவுடன் எடுக்கணும். ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படணும். ஸோ முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் அறிவுடன் செயல்படணும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மதிப்பான நேரத்தை வீணாக்க கூடாது. அதாவது நேரம் தான் பணம் சொல்றாங்க. அதாவது உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களில் பயன்படுத்தணும். கல்வி, திறன் மேம்பாடு, முதலீடு பற்றிய அறிவு மற்றும் தொழில் முயற்சி போன்றவற்றில் உங்களுடைய நேரத்தை செலவிடணும். தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிதி கல்வி ஏற்படுத்தி கொள்ளணும். அதாவது பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, அதை கையாளும் திறனும் உங்களுக்கு வேண்டும். ஸோ அதனால பண மேலாண்மை, பணத்தை எப்படி முதலீடு செய்வது, வரி திட்டம் பற்றி இதை பற்றிலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுற்றியுள்ள மக்களை நீங்கள் கவனிக்கணும். அதாவது உங்களை சுற்றி பணக்காரர்கள் சிந்தனையுடன் சில நபர்கள் வாழ்ந்து இருந்தால் அவர்களிடமிருந்து நல்ல பழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எதிர்மறை பழக்கம் உள்ள மக்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடன்களை கட்டுப்படுத்தணும். அதாவது அவசியமற்ற பண கடன்களை, கிரெடிட் கார்டு செலவுகள் போன்றவை உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஸோ அவற்றை தவிர்த்து கட்டுப்பாடுடன் நீங்கள் செலவு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக படித்துக்கொள்ள வேண்டும். அதாவது புதுமையான சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். தொழில்நுட்ப சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் படித்து கற்றுக்கொள்ளணும். முதலீட்டு சம்பந்தமான அறிவுகளாம் நீங்கள் அப்பப்போ நீங்கள் படித்து அது ரிலேட்டடான அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், நம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் நீங்கள் செயல்படணும். அதாவது பணம் சம்பாதிப்பதில் துன்பங்கள், தோல்விகள் வரும். ஆனால் அதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சிப்பது தான் உங்களுடைய வெற்றியும் ரகசியமாக இருக்கும். வசதியாக வாழ வேண்டும் என்றால் பணம் தேவை. ஆனால் பணம் மட்டும் போதாது. அதனை சரியான முறையில் உண்டாக்கவும், கையாளவும், பாதுகாக்கவும் திறனை வளர்த்தால் தான் நீங்கள் பணக்காரராக முடியும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.